ஓம் ஸ்ரீ குருவே நமக. சீரடி சாயியின் குணாதிசயங்களால் கவரப்பட்டு ஒரு ரோஹிலா சீரடிக்கு வந்தார். சீரடியில் பல நாள்கள் தங்கினார். அப்போது அவருக்கு சாயியின் மீது அளவில்லாத பிரேமை வளர்ந்தது. உடல்கட்டில் புஷ்டியான நபராயிருந்த அவர் கட்டுப்பாடில்லாத பிடிவாதி. எவர் சொல்லும் கேட்க மாட்டார். பாதங்கள் வரை தொங்கும் கப்னியை உடையாக அணிந்து கொண்டு வந்து மசூதியில் தங்கிவிட்டார். அவர் விருப்பப்பட்ட போதெல்லாம் பகலிலும் இரவிலும் மசூதியிலோ சாவடியிலோ அவருடைய மத நூலை உச்சமான குரலில் கல்மாக்களை ஓதுவார். சாயி மகராஜ் என்னவோ சாந்த ஸ்வரூபிதான். ஆனால் கிராம மக்கள் பகல் நேரத்தில் சுட்டெரிக்கும் வெயிலில் நிலத்திலும் காட்டிலும் கடுமையாக உழைத்துவிட்டு வந்த கிராம மக்கள் இரவில் சுகமான நித்திரை இல்லாமல் அவதிப்பட்டனர் இந்த கர்ஜனையால். இந்நிலைமை மக்களை கடுமையாக எரிச்சலடைய செய்தது. பாபாவுக்கு இது ஒரு தொந்தரவாக இல்லாதிருக்கலாம். ஆனால் கிராம மக்களுக்கு இது ஒரு பெரும்பாடாக இருந்தது. இரவில் அவர்கள் நிம்மதியாக தூங்க முடியவில்லை. இந்த ரோஹிலாவின் மேல் அவர்களுக்கு கடும் கோபம் விளைந்தது. மேலும் இது சாயி அவருடைய விருப்பத்தினால் இவர் அங்கே தங்கியிருக்கிறார். ஆகவே இவர்களால் எதுவும் கூறவும் முடியவில்லை. ரோஹிலா ஏற்கனவே ஒரு கோபக்காரர். அது போதாதென்று அவருக்கு பாபாவிடமிருந்து பெரு ஊக்கம் கிடைத்தது. ஆகவே வந்தபோது இருந்ததை விட அதிகமாக கட்டுக்கடங்காதவராக ஆகிவிட்டார். கர்வம் மிகுந்து கிராம மக்களை வசமொழியில் திட்ட ஆரம்பித்தார் இந்த ரோஹிலா. அவர்களை லட்சியம் செய்யாது அளவின்றி ஆர்ப்பாட்டம் செய்தார். இதனால் கிராமமே அவரை விரோத பாவனையில் எதிர்த்தது. கருணையின் சிகரமானவரும் சரணாகதி அடைந்த எவரையும் காப்பாற்றுபவருமான சாயியை நோக்கி கிராம மக்கள் முறையிட்டனர். பாபா, எங்களுக்கு இது மிகவும் தொந்தரவாக இருக்கிறது. பகலிலெல்லாம் கடுமையாக உழைத்துவிட்டு வந்த எங்களால் இரவில் நிம்மதியாக தூங்கக்கூட முடியவில்லை என்று முறையிடுகின்றனர். இதை கேட்ட பாபா கிராம மக்களிடம் கூறுகிறார், ரோஹிலாவை ஹிம்சை செய்யாதீர்கள். அவர் எனக்கு மிக பிரியமானவன் என்று சொல்லி கண்டித்தார். இந்த ரோஹிலாவின் மனைவி ஒரு துஷ்டை. ஆகவே இந்த நாமாக்களை ரோஹிலா கூறாமல் இருக்கும் பொழுது அவனினுள் வந்து மிக பாடாய்படுத்துகிறார். ஆகவே நாமம் கூறுவது என்பது இந்த கல்மாக்களை ஓதுவது, இறைவனுடைய நூல்களை வாசிப்பது மிகவும் தேவையானது அவருக்கு இப்பொழுது. ஆகவே அந்த ரோஹிலாவின் வழிக்கு போகாதீர்கள். அவன் இஷ்டப்படி முழுக்குரலில் அவர் நினைத்த மாதிரி அதை அவர் ஓதட்டும். மேலும் இந்த ரோஹிலா இல்லாமல் நான் நிம்மதியாக இரவை கழிக்க முடியாது. அவர் எனக்கு சௌக்கியத்தை அளிக்கிறார். இவ்வாறு பாபா கூறுகிறார். மேலும் சாயி கூறுகிறார், ரோஹிலா இவ்வாறு இரைச்சலிடுவது எனக்கு மிகவும் இதமாக இருக்கிறது. இந்த விதத்தில் ரோஹிலா எனக்கு உபகாரி, மிகுந்த சுகத்தை அளிப்பவன். ஆகவே அவருடைய விருப்பப்படி கத்தட்டும். இறைவனின் நாமத்தை எவ்வாறு வேண்டுமானாலும் உணர்வு பெறும்பொழுது அவரவர் விருப்பப்படி கூறலாம். ஆகவே ரோஹிலா உணர்ச்சி பெருக்குடன் கூறும் இந்த நாம சங்கீர்த்தனம், இறைவனுடைய பாடல் எனக்கு மிகவும் இதமளிக்கிறது. ஆகவே நீங்கள் அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் சாயி இதையே கூறுகிறார். கிராம மக்கள் எதிர்பாராதவாறு இவ்வாறு பாபா கூறிவிட்டார். கிராம மக்கள் என்ன செய்ய முடியும்? பாபாவே இவ்வாறு கூறிவிட்டார். நாம் இனி பொறுத்துதான் தீர வேண்டும் என்று அனைவரும் அமைதியாக சென்று விடுகின்றனர். இந்த ரோஹிலா அவர்கள் உணர்வு பெறும் பொழுது கத்தும் அந்த குரல் கிராமத்தையே அதிர வைத்தது. அவ்வாறு பயங்கரமாக அவர் நாமாக்களை கூறுவார். குரல் இனிமையாக இருந்தால் என்ன, கடூரமாக இருந்தால் என்ன,
ஒவ்வொரு முறை உணர்வு பெறும்பொழுதும் அல்லாஹ் நாமத்தை உரக்க ஓத ஆரம்பித்து விடுவார். இயற்கையாகவே அமைந்த கரகரப்பான குரலில் நேரம் தவறாததும் இடைவிடாததுமாக அவர் இவ்வாறு கல்மாக்களை ஓதுகிறார். ஆகவே இதிலிருந்து சாயி இறைவன் நாமத்தின் மீது விருப்பம் இல்லாதவர்களின் உறவு அளிக்கக்கூடிய மாசு பற்றி பயந்த பாபா அல்லாவின் புகழை விருப்பமுடன் பாடும் அந்த ரோஹிலாவை காரணம் ஏதுமின்றி யாரும் எதுவும் கூறக்கூடாது. இறை நாமம் எவ்வாறு கூறப்பட்டாலும் அது மிக உயர்ந்த நன்மை அளிக்கக்கூடிய விஷயம் என்று ஒரு அனுபவமாக இந்த கிராம மக்களுக்கு உணர்த்துகிறார். மேலும் எங்கே பக்தர்கள் என்னுடைய பெருமையை பாடுகிறார்களோ அங்கு நான் கண்கொட்டாமல் விழித்து கொண்டிருக்கிறேன் என்பது இறைவனுடைய வாக்கு. இவ்வுண்மையை நிரூபணம் செய்யும் வகையில் பாபா இந்த அனுபவத்தை சீரடிவாசிகளுக்கு கொடுத்தார். ரோஹிலா பிச்சை எடுத்து பிழைப்பவர். சேர்ந்துண்ண காய்கறி இருந்தோ இல்லாமலோ காய்ந்த ரொட்டியை கூட சாப்பிடுவார். அப்பேற்பட்ட அவருக்கு மனைவி ஏது? ஆயினும் பாபா உபமானமாக இவ்வாறெல்லாம் கிராம மக்கள் மனதில் புரியுமாறு அவர்களுடைய ஆன்மீக குண மேம்பாட்டிற்காக நன்மைக்காக அவர் செய்த லீலைகள் எண்ணற்றவை. ரோஹிலா எவ்வளவு வேண்டுமானாலும் கூச்சலிடட்டும், கல்மாக்களை செவிமெடுப்பதில் பாபாவுக்கு பரம சந்தோஷம். இரவும் பகலும் கேட்டார். தூக்கம் அவருக்கு விஷமன்றோ? இறைவனின் நாமத்தில் காதல் கொண்ட காரணத்தினால் ரோஹிலா எனக்கு வேண்டியவர் என்ற தம்முடைய அபிப்பிராயத்தை எல்லோருக்கும் நன்கு புரிந்து கொள்ளும்படி செய்தார் சாயி. காண்பவனிலும் காணும் செயலிலும் காணப்படும் பொருளிலும் இறைவனை காண்பவருக்கு அனைத்தும் ஒன்றே. ஒரு நாள் மத்தியான ஹாரத்தி முடிந்து மக்கள் அவரவர் வீடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது பாபா என்ன திருவாய் மொழிந்தார் என்பதை மீண்டும் கேளுங்கள். ஏனென்றால் ஏற்கனவே ஒரு காணொளியில் இதை கூறியிருக்கிறேன். எவ்வளவு முறை வேண்டுமானாலும் இதை கேட்கலாம். ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் நமக்கு ஒரு நம்பிக்கையும் சாயியின் மீது பக்தி அதிகமாவதும் ஏற்படும். அவர் என்ன கூறுகிறார் என்றால், நீங்கள் எங்கிருந்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, இதை நன்கு ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு நிரந்தரமாக விவரமாக தெரியும். நீங்கள் இவ்வாறென நிதர்சனமாக உணரும் நான் எல்லோருக்கும் மிக அருகில் இருப்பவன், ஒவ்வொருவருடைய இதயத்திலும் உறைபவன், எங்கும் செல்பவன். நான் எல்லோருக்கும் சுவாமி. உயிருள்ளவையும் உயிரில்லாதவையும் நிறைந்த இந்த சிருஷ்டியில் நான் எல்லாவற்றிலும் இருக்கிறேன், தனியாகவும் இருக்கிறேன். நடப்பதனைத்தும் தெய்வீக பொம்மலாட்டம். சூத்திரதாரி நானே. சூத்திரதாரி நானே. நான் இப்பிரபஞ்சத்திற்கும் அதனுள் இருக்கும் அனைத்து உயிர்களுக்கும் தாய். முக்குணங்கள் சந்திக்கும் இடமும் நானே. இந்திரியங்களை தூண்டி விடுபவனும் நானே. நானே இப்பிரபஞ்சத்தை படைப்பவனும் காப்பவனும் அழிப்பவனுமாம். எவர் தன் கவனத்தை என் மீது திருப்புகிறாரோ அவர் எந்த சங்கடமும் படமாட்டார். ஈயாயினும் எறும்பாயினும் சரி, ஆண்டியாயினும் அரசனாயினும் சரி, கண்ணுக்கு தெரியும் இவ்வுலகமனைத்தும் என்னுடைய வெளிப்பாடே. நகரும் நகரா பொருள்கள் நிறைந்த இந்த அளவிட முடியாத சிருஷ்டி என்னுடைய நிஜ ரூபமே. இவ்வாறு எவ்வளவு அருமையான ஒரு ஆறுதலளிக்கும் வாக்குறுதி சாயி நமக்கு கொடுக்கிறார். அவருடைய இந்த திருவாய்மொழியை கேட்கும் பொழுது நமக்குள்ளேயும் நாம் காணும் அனைவருக்குள்ளேயும் அனைத்து பொருள்களுக்குள்ளும் அனைத்து செயல்களை நடத்துபவராகவும் சாயியே இருக்கும் பொழுது நமக்கு அவரை சரணடைவதை தவிர வேறென்ன நன்மை இருக்க முடியும்? இறைவனின் குருவின் நாமத்தை எந்த
பிரிவாகட்டும், மதமாகட்டும், அது எல்லாம் ஒன்றே. ஆனால் எந்த இறைவனுடைய குருவுடைய நாமத்தை நாம் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எந்த நேரம் வேண்டுமானாலும் 24 மணி நேரத்தில் எல்லா நேரங்களிலும் எந்த செயல் செய்து கொண்டிருந்தாலும் நாம் இறைநாமத்தை மனதினுள் ஜபித்தவாறே சொல்லும் பொழுது அந்த செயலும் அதிலும் இறைவன் நிறைந்து நமக்கு நன்மை அளிக்கிறார். அதைவிட இந்த வாழ்க்கையை, நம்மை, இந்த ஆத்மாவை மேம்படுத்துவதற்கான சாவி வேறு அதுவுமாக இருந்துவிட முடியாது. குருபாதமே கதி.